தமிழ் பேசுவோம். ஆனா இதுல 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கோம். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவேன். உன் அவதிப்போல தமிழும் மிக அழகானது. அந்த பேரெல்லாம் சொல்லி அம்பலம் நாட்டு விடாதீங்க. அதான் யூடியூப் தான் நமக்கு வேண்டாம். அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும். அப்படி கண்டென்ட் சொல்றாங்க. 6 கண்டென்ட் போகிற வேளாச்சு எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு கண்டெய்னர் காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பத்தி எங்க கண்டுக்க போறாங்க. அப்புறம் ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் ஒரு பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா நான் என்ன பண்ணாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல இந்த கான்ட்ரவர்ஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைநகர். இயக்குநர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க. பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர் லேண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் படம் படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பாரு. டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலா கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சம் மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேட்டி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே. ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்திருக்கோம். செல்வமணி படங்கள் பார்த்திருக்கோம். கொஞ்சம் கூட விரசனோட கம்மியா இருக்கு. விரசனம் இருக்காது. கவர்ச்சி வேணும். அதுக்கு வந்து சார் ஆடியன்ஸ் அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா. ஐயோ பாரி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசம் நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டேன். ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோயின் அதிகமா வர மாட்டாங்க. சிலர்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அவர் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகா இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறார்கள். ரவிக்குமார், செல்வமணி, கே. ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க. சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் தமிழோடு வேண்டி நான் இப்ப 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறைவா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன். நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு, அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சர்ஸ் போடுறாங்க, கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடலாம். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையாது பாவம் ஆடையாது. அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமிழ்நாடு ஒரு தங்கச்சி பாவம். அந்த பாட்டுலயே விட்டு எது கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரச வேண்டாம், அது கவர்ச்சி ஆகுது. கவர்ச்சி இருந்தது. உடை அதை கூட என்ன சார்,
அதை கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, துறைக்கு வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்ட வச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன், இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றாங்கன்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்ல, பாக்குறான், அவன் வெறுப்பா பாக்குறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்தவன்னு பார்த்தா அது எடுத்தவங்க, டே என்னடா அங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்ப சின்ன வயசுல பழகம் தானே, போடாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாளாவது நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க. ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்காயர் சார் ஹோட்டல வந்து ஒரு நடுவுல, இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல், பிராந்தி எவ்வளவு பெரிய நீளமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல். பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறா. அத வேணாங்கிற குடுற குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டுல, இந்த நாட்டுல இப்ப 4 நாளுக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள், இப்ப முன்ன கூட செய்தி ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனு நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. அத அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊத்தி குடிவா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே ஒரு மேலதான் கோவம், மக்களுக்கே ஒரு மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்காகலாம்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம் வேண்டுகோளா வைக்கிறேன். நான் 6 முறை கொட்ட, நீ சிரிக்காத, ஓவராட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள், என் அருமை சகோதரர், எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல, பல படங்கள், யாரும் சொல்ல. ஆனா புதிய நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். பாடா, குட் நைட், நிறைய படம். புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அற்புதமா சொல்றேன். பெருசா விரசம்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட போடுங்க சொல்லுங்க, ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டுல இருக்கு சார் கதை. நீ எங்க பாரிங்களெல்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல்
இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே. ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. அதை ஏதாவது தவறா பேசுறதுன்னா அந்த மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தை, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்றேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும் நினைச்சேன். அவர் அவ்வளவுக்கு குவிட் பண்ணிட்டாரு. வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்ல அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸனுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் நம்பாவா தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனா ஒரு சைட்ல பாரதிராஜ் சார் யூனிட், ஒரு சைட்ல ஆர் சுந்தரராஜ் சார் யூனிட், ராணுமோகன், அவங்க இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸ். ஆமா, இப்படிதான் காலத்துக்கு போட்டு நம்ம எல்லாம் அந்த பக்கம் போனாலும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் அந்த படமே ரிலீஸ் ஆகலாம், அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் போய் சான்ஸ் கேளுங்க சொன்னாங்க. வெக்கமா இருக்கு, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படி அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு இதுல இருந்தேன். அப்போ ரங்கராஜ் சாரோட அசிஸ்டன்ட் நான் நாகேஷ் சார் கிட்ட ஒரு படம் பண்ணும்போது இந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்ப ரங்கராஜ் சார் கிட்ட இருந்தவர் தான் ஈ ராம்தாஸ். அவரு கூப்பிட்டது. நாகேஷ் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், நல்லா ஒர்க் பண்றேன், எந்த படம் நான் படம் பண்றேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரம் புகழ் மலர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்ப இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நான் போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு தடவை எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் கோவி தம்பி சார் எடுக்கிறாரு. அது அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய கிட்ட மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது இமீடியட்டா ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு. நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன்னு சொல்றாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல. ஐயோ, ஒரு அவ்வளவு சும்மா இதுவா இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, ரமேஷ் கண்ணா இப்போ அப்படிதானா? ஆமா, அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான். அப்புறம் அவரு கீதம் உயிரே உனக்காக இதெல்லாம் பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல பெரிய ஹிட் எல்லாம், இளையராஜா சாங்ஸ், உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த சாங்ல கூட நிறைய காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. சாங்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்க சுந்தர் சார். வாழ்த்துறதுக்கு ஒரு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் ஒரு ஸ்டூடெண்டா வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்துல பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது. அவரு என்னை ஞாபகம் வச்சுட்டு நிறைய இதுவா என்னை கூப்பிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்க இல்லாம என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை வேணா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சம் எல்லாம் நீ, நான் மறக்கவே முடியாது. அதுல நானும் கவுண்டமணி நானும் ஃபர்ஸ்ட் பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் சாங்ஸ் டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு.
அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலா அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின் தேவைதான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்தமன் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் போனது அவர் தான். இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்கு. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நானே இப்போ வெளியில வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்பதான் பார்க்கறதுக்கு புதுசா பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்றாங்க கொஞ்சம். அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்ல ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமா இருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சுதான் அவங்க பிளே பண்றாங்க. என்னை வச்சுதான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சுதான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் த பிளே. அது ரொம்ப நல்ல அழகா வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படமா இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தது. என்ன நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டர்ல போய் ஜனங்களோட உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. அதனால என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க. கிண்டவே பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் காலம் கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா குத்தம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃபிளைஸ். கரெக்டாக எங்க பூமிக்கா மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்கா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வர ஜேர்னி. எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடம் வந்து இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆர் இருந்தோ சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முதல் படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ணேன். 8 மணிக்கு கால் ஷூட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தாரு. 7 o'clock 6:30 இருப்பாரு. That's the commitment, dedication. சாரோட அமைதியா இருக்கான்னு பார்த்து ஏமாறாதுங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தியமா என்னால முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். இது அவரோட பயம் என்னன்னா, தாமதம் வரக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ண டைம்ல முடிச்சிருந்தானு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும் அந்த 6:30 அப்படின்னு சொல்றது, இன்னும் எதனா ஷார்ட் எடுத்துலாமா, கேட்டுக்கு வந்துட்டு இருப்போம்.
ஓகே அப்படின்னாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா. யூ ஷுட் என்கரேஜ். ஆனால் கிளாட் சார் அவரோட இந்த கனவுல நான் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நம்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுத்தி அடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சிவமா மாதிரி தான். நீ பாருங்களேன், இன்னைக்கும் அதே அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய கிண்டல் பண்றோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் தண்ணி இருக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்ல எங்களுக்கு தெரியும் சத்யஜித் ஆகணும் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக் மாலப்புரா லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு போய் எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னாரு. தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தல, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் வந்து சாய்ப்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து போறாங்க, ஒத்துப்பாங்களா? நான் தான் சொல்ல கற்றுக்கிட்டு அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார் சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ வகையில கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா வழப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கதான் கத்துப்பாங்க. ஸ்டுடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் இஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார், எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். பட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏற்கல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் கொடுத்திருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் அந்த படமே கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஜுவா, ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப் லைஃப் எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட் என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் கை தட்டிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே சந்திரசேகர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கிராண்டியர், they give heart and soul, and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா பிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாரு, டக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துருவோம். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கருத்து புரியாது, எங்கேயும் நிறைந்து போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு.
இன்னொரு படங்களும் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்ப யாரும் கேட்கணும்னாங்க. நான் வந்து எஸ் வந்தனா அப்படின்னா அப்படின்னாங்க. இட்ஸ் லவ். லெட்ஸ் ஆல் பி ஹாப்பி, லெட்ஸ் பி லைவ்லி, லெட்ஸ் நாட் ஃபைட், என்ஜாய் டூயிங் மூவிஸ். ஆக்டர்ஸ் சாலரி நீங்களே ஏற்றுறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். ஐ எம் so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப கிளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், எவ்ரிபடி. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அண்ட் டியர் டைரக்டர் ரங்கராஜன் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எப்போது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. It's a complete contrast. Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellarum, they've given their best and they've come up with a very nice, a very fun, comedy, entertaining and very youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellarum paakano, audience kulla pona, adukku neenga da support pannuva. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir.